பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி எப்போதும் போல் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிறாங்க. ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல அந்த கல்லை போய் சாப்பிட்டுடலாம், சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக காலையிலே கிளம்பி ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டு வெளில வரும்போது அவங்க அம்மாவோட படத்தை பார்க்குறாங்க. ஆமாம், நான் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கேம்மா. டெய்லியுமே தினம் தினம் என் மனசை நோக்கடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தாம்மா இருக்காங்க எல்லாருமே. நேற்று கூட நோட்டீஸ்லாம் காட்டு என்கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க. ஆனால் சக்தி கூட அதை பற்றி கண்டுக்கவே இல்லைம்மா. சக்தி என்கிட்ட தான் கோபப்படுறாரு தவிர உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாரு. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுமா, நான் சீக்கிரமே இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேம்மா. அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன் அம்மா ஃபோட்டோ பார்த்து கண் கலங்கிக்கிட்டே பொன்னி காலையிலே கிளம்பி வெளில வராங்க. வெளில வரும்போது சிவானி பாப்பி ஓடி வந்து பொன்னிகிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொன்னி அப்போதைக்கு வேணாம்மா, நீ இப்போது அத்தை போயிட்டு வந்து நைட்டு மீட் பண்ணலாம். என்கிட்ட நீ பேசுகிறத பார்த்தா உங்கள் அம்மா ஒன்று தான் அடிப்பாங்க. வேணா சொல்லும் போமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே சக்தியும் பார்க்குறாங்க. சக்தி உடனே பொன்னிகிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பொன்னி காலையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக போகிறாங்க. அதை பார்த்த சக்தி வேணாம், நாம் போய் இப்போது அவள்கிட்ட பேசணும்னா கண்டிப்பாக நம்மளை திட்டுவா, அதனால் அவளும் கஷ்டப்படுவா. வேண்டாம், அவள் பட்டே போகட்டும். நாம் பண்ண தப்புக்கு நாம் தானே தண்டனை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சக்தியும் கூட பார்த்துட்டு பேசாமல் நிற்கிறாரு. அப்போதைக்கு சந்திரசேகர் வராரு. என்ன சக்தி அப்படின்னு கேட்க, இல்லைப்பா பொன்னி போகிறா, அதான் பேசலாமா வேணாமான்னு பார்த்து நின்றுட்டுருக்கேன். ஏன்னா சக்தி பேச வேண்டியதானே போயிட்டு. இல்லைப்பா, அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் இருக்கிறது ரொம்ப மோசமான வில்லன் அவளுக்கு. நான் என் மூஞ்சை பார்த்தாலே அவள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாப்பா. நான் எது பேசினாலும் கண்டிப்பாக அவள் கோவம் தான் படுவா. ஏன் பாவம் காலையிலேயே போகிறவள அவள்கிட்ட நான் பேசி அவள் என்னை பார்த்து கோபப்பட்டு தேவையில்லாத பிரச்சனை தான்ப்பா. எனக்கு மட்டும் இல்லை, அவளும் அதே டென்ஷன்லேயே போவா. வேணாப்பா, அவள் பட்டே போகட்டும் அப்படின்னு சொல்ல, சக்தி என்றைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. கல்யாணத்துக்கு பிறகு ஒவ்வொரு பொண்ணுமே தான் புருஷன் தான் தனக்கு எல்லாமே, தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாத்தையும் அவன் தான் தட்டி கேட்பான் அப்படின்னு நினைப்பாங்கப்பா. அந்த மாதிரி தான் பொண்ணு எதிர்பார்க்குறா. அதனால் அந்த எதிர்பார்ப்பை நீ கரெக்டாக பூர்த்தி பண்ணாலே உன் மேலே அவளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி எதனா பண்ணு, கண்டிப்பாக பொண்ணு உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு இருக்க பிரீத்தி இவர் வேற சும்மாவே இருக்க மாட்டார் போலியே. ஏதாவது ஒன்று அவர்கிட்ட சொல்லி சொல்லி அவர் மனசை மாற்றிட்டே இருக்காரு. முதல்ல சந்திரசேகர் மாமாவை ஏதாவது ஒன்று பண்ணி கம்முன்னு இருக்க வைக்கணும். அதுக்கு முதல்ல சுந்தரன்கிட்ட பேசணும். அப்போ தான் இவரை அடக்க முடியும். இவர் அடங்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம சக்தியை நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு பிரீத்தி முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சக்தி பொன்னியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராரு. பொன்னி எப்போதும் போல் நேராக போய் அந்த விலை மலிவான ஹோட்டலில் சாப்பிட்லான்னு உட்காராங்க. அங்கே புதுசாக இப்போது டிவி வச்சுருக்காங்க. டிவியும் ஓடுது. பொன்னி அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போதைக்கு ஒரு படம் வருது. ஸோ இந்த படத்தில் ஒரு சீன் ஓடிட்டுருக்கு. அதாவது ஒரு திருட்டு நடந்துடுது. அந்த திருட போன இடத்துல இருக்க திருடர்களை எப்படி போலீஸ் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது, நாம் ஏன் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கெல்லாம் செக் பண்ணக்கூடாது? அப்படி அதெல்லாம் செக் பண்ணால் கண்டிப்பாக நாம் பிடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கள் விரைந்து போகிறாங்க. போயிட்டு முதல்ல அந்த ஸ்பாட்டில் செக் பண்ணுறாங்க. அங்கே கேமரா இல்லை. அதனால் அந்த தெருவு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது யார் திருட வந்தா அப்படிங்கிறத பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பொன்னி வேலைக்கு போகும்போது பொன்னிக்கு ஒரு ஐடியா தோணுது. நாமளும் நம்ம கல்யாணத்தில் நடந்துச்சு இல்லையா அந்த மண்டபம், அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அந்த மண்டபத்தில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா என்ன? அப்படி பார்த்தா ஒருவேளை அந்த மண்டபத்தில் கேமரா இருக்க தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த மண்டபத்தில் போயிட்டு இது மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கேமரா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் கொண்டு விசாரிக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு கரெக்டாக கல்யாணம் ஆணுச்சு இந்த டேட்டில். அந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை நான் பார்க்கணுமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரும்மா, நீங்கள் எதுக்காக அந்த டைமில் இருக்கிற கேமராவை கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இங்கே தாங்க மேரேஜ் ஆணுச்சு. எனக்கு அப்போதைக்கு ஒரு சின்ன சந்தேகம் அந்த டேட்டில், அதனால் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா அப்படின்னா உங்களுக்கு தான் கல்யாணத்தில் கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பாங்களே, அந்த வீடியோ பற்றி அவங்க தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பொண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. மேனேஜருக்கு கொஞ்சம் பொண்ணு மேலே சந்தேகம் வருது. ஒருவேளை உண்மையிலேயே இதாக பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு, அந்த சரிம்மா நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ண நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை எடுத்து பார்க்குறாங்க. அந்த டேட்டில் பார்த்தா சுந்தரம் தான் அந்த டேட்டில் புக் பண்ணியிருந்திருக்காரு. சுந்தரத்துக்கு நல்லாவே தெரியும் அந்த மேனேஜரை. சரின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரு இருந்தாலும் நம்ம சரி ஞாபகம் இல்லை, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பார்ப்போம் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக சுந்தரத்துக்கு தான் கால் போகுது. கால் பண்ணோடனே இது மாதிரி இந்த மண்டபத்தில் நான் மேனேஜர் பேசுகிறேன், இதுமாதிரி ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்காங்க, இந்த டேட்டில் இருக்கிற கேமராவை செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க உங்கள் வீட்டு பொண்ணு தானா, இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்க சுந்தரம் உடனே அலர்ட் ஆகிறாரு. ஐயோ,
அந்த பொண்ணுக்கு இப்போது பிரச்சனையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வாழ வந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு நகையெல்லாம் திருடிட்டா. அவள் வந்து அதை வந்து ஏமாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அது எப்படியாவது எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவர்கிட்ட இந்த கேமரா மட்டும் காட்டிடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தரேன். ஏன் ஒரு ₹1,00,000 பணம் தரேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. அவள மட்டும் இந்த வீடியோ பார்க்க விட்றாதீங்க அப்படின்னு சொல்லவும், இந்த மேனேஜர் உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பொன்னியும் வெளில வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தோனே, "அம்மா நீங்க சொன்ன டேட்ல கேமரா செக் பண்ணி பார்த்தோம். அந்த கேமராலாம் டீட்டெயில்ஸ்லாம் அழிஞ்சிருச்சும்மா. ஏன்னா என் கேமரா 3 மாசம் வரைக்கும் தான் சேவ் பண்ணிக்கும். உங்க சொல்ற டேட்டு ஒரு மேல ஆயிடுச்சு. அதனால எங்களால அத பார்க்க முடியாது. ஸோ தப்பா நினச்சுக்காதீங்கம்மா. நீங்க எதுக்கும் வெளியில போயிட்டு பாருங்க. இல்லன்னா உங்களுடைய கல்யாண கேசெட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?" அப்படிங்கிற மாரி அந்த மண்டபத்துடைய மேனேஜர் சொல்லிடுறாரு. பொன்னியும் ஒரு பக்கம் சொல்றாங்க, "இல்ல சார், இதுல என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. எனக்காக இன்னொரு வாட்டி பாருங்க சார்" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா, அதில செக் பண்ணி பார்க்கலாம் ஒண்ணுமே இல்ல. இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். அதில ஒண்ணும் இருக்க வாய்ப்பு இல்லம்மா" அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ எவ்வளோ பொன்னி கேட்டுமே அவரு முடியாதுன்னு சொன்னனால, பொன்னி அங்கேருந்து எந்திச்சு வெளில போறாங்க. வெளில போன உடனே அந்த மேனேஜர் உடனே கால் பண்றாரு. கால் பண்ணி, "சார், இது மாரி நீங்க சொன்ன மாரியே சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஆ சூப்பர், சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க சார், அப்புறம் அந்த பணம் சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லி இழுக்க, "ஓகே, ஓகே, ஓகே. இருங்க. உங்க அக்கவுண்ட்டுக்கு நான் இப்போதைக்கு 1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஆனா இந்த டீட்டெயில இதுக்கப்புறம் யாரு வந்து எப்ப கேட்டாலுமே சரி, அந்த கேசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாரி இங்க 3 மாசம் வரைக்கும் தான் கேமரா ஒர்க் ஆகும். அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே டெலீட் ஆயிடும் அப்படிங்கிற உண்மைய மட்டுமே சொல்லுங்க. முடிஞ்சா அந்த டீட்டெயில்ஸ நீங்க போயிட்டு இப்பயே எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு மேல பணம் வேணும்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு தரேன்" அப்படிங்கிற மாரி அந்த மண்டபத்தோட மேனேஜர்ட்ட சுந்தரம் சொல்ல, மண்டபத்தோட மேனேஜரும் "சரிங்க சார், சரிங்க சார்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க, உங்களுக்கு நான் பணம் போட்டு விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு. கடைசில பார்த்தா, சுந்தரம் சொன்ன மாரியே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தா, நிக்கிறது நம்ம பொன்னியா இருக்கு. பொன்னி அவங்களுடைய ஃபோன அங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அத எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா, அவங்க வந்தது கூட தெரியாதா இந்த மேனேஜர் ₹1,00,000 பணம்னு சொன்னதுமே, வாய பொளந்துக்கிட்டு அங்க சுந்தரத்திட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே இங்க பொன்னி காதுல வாங்கிறாங்க. காதுல வாங்குனோனே மேனேஜருக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கு. "என்னம்மா, அதான் சொன்னேன்ல அப்பயே போ சொல்லிட்டு, இன்னும் எங்க நின்னுட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு கேட்க, "என்னுடைய ஃபோன இங்க வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுக்க வந்தேன். ஆனா நீங்க இவ்வளோ மோசமா இருக்கக்கூடாதுங்க. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் இப்போ கேட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த அந்த நாளுடைய கேமரா வீடியோவ நீங்க தரல அப்படின்னா, நான் இப்பயே போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது மாரி நீங்க பேசுனது எல்லாத்தையுமே சொல்லுவேன். உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுப்பேன். ஏன்னா, அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படி. அந்த சம்பவத்தினால கண்டிப்பா பல பேர் மாட்டப் போறாங்க. அதோட நீங்களும் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு நான் கடைசியா வார்ன் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, பொன்னி சொன்னத கேட்ட மேனேஜர், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ தப்பா நெனச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் போனதுக்கு அப்புறமா நீங்க அந்த கல்யாண கேசட்ல இருக்கிற எல்லா கேமராவையும் நீங்க எரேஸ் பண்ணிடலாம் அவர் சொன்ன மாரி. ஆனா, உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வரும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அத உங்களால டெலீட் பண்ண முடியாதுல்ல. நான் மட்டும் இப்ப போய் போலீஸ்ல சொன்னேன் அப்படின்னா, எதுக்காக அந்த அக்கவுண்ட்ல உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க மாட்ட தான் போறீங்க. ஒரு வழியா நீங்க டீட்டெயில்ஸ குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க தப்பிச்சுப்பீங்க. இல்லன்னா கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க" அப்படின்னு சொல்லி, பொன்னி சொல்ற பேச்ச கேட்டு அந்த மண்டபத்து மேனேஜரும் வேற வழியே இல்லாம அந்த வீடியோ ஆதாரத்த எடுத்து காட்டுறாரு. அதுல அவங்க வெளில வந்து முதல்ல நின்ன உடனே கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே சுந்தரம் தான் வெளில வந்து அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசி தான் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த வீடியோ கேமராவோட அப்படியே எடுத்துக்கிட்டு பொன்னி இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே தன் மாமா சந்திரசேகர கூப்பிட்டு காட்டுறாங்க. "பாருங்க மாமா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு" சொல்லி காட்டுனா, சந்திரசேகர் பார்த்துட்டு ரொம்பவுமே கொந்தளிச்சுறாரு. "அட பாவி! உன்ன போய் நாங்க மருமகன், மகன் நெனச்சு உன்ன வீட்டுக்குள்ள விட்டா, சுந்தரம் இவ்ளோ மோசமான வேலையா பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. கொந்தளிச்சது மட்டும் இல்லாம நேரா ஜெயா, பவானி, பிரீத்தி, சக்தி, சண்முகம்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவ்வளோ நாளா இந்த கேடுகெட்ட வேலைய பார்த்தது சுந்தரம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி சொல்றாரு, "எனக்கு அப்பவே தெரியும் மாமா மேல சந்தேகம் வந்துச்சு. மாமா இங்க பொன்னிய வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே மாமா மேல டவுட்டா இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப என்னக்கா பண்ண போறேன்னு" சொல்லி பவானிய பார்த்து கேட்க, பவானி அப்படியே அசிங்கத்துல தல தூக்க முடியாம தல குனிஞ்சு நிக்கிறாங்க. ஒரு வழியா இப்போ பொன்னி மேல இருந்த தப்பு எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. சுந்தரம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிய வந்த உடனே, இங்க எல்லாருமே பொன்னிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா பொன்னி அதுக்கு சொல்றாங்க, "நான் வந்து இதெல்லாம் நிரூபிச்சதுக்கு காரணம் மன்னிப்புக்காக இல்ல. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் முதல்ல கிளம்புறேன். இந்த வீட்ட விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். உங்கள மாரி ஒரு கேவலமான மனிதர்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பேக்க தூக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே கெஞ்சுறாங்க. சக்தி பயங்கரமா அழுவுறாரு. ஜெயாவால சக்திய பார்க்கவே முடியல. ஒருவேளை பொன்னி மட்டும் வீட்ட விட்டு வெளிய போயிட்டா, கண்டிப்பா சக்தி போயிடுவானோ அப்படின்னு பயத்துல ஜெயா ஓடி போய் பொன்னியோட கைய புடிச்சு, மன்னிச்சிருமான்னு சொல்லி கட்டி புடிச்சு கதறி அழுவுறாங்க. ஸோ பொன்னி இந்த மன்னிப்ப கேட்டுட்டு கண்டிப்பா இந்த வீட்ல சக்தியோட சேர்ந்து வாழ்வாங்களா? இல்ல பிரிஞ்சு போயிடுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.